வீட்டு கட்டுமானத்தில் ஸ்கொயர் ஃபீட் தொகையில் வராத வேலைகள். நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கும் போது கான்ட்ராக்டரை விசாரிப்போம். அப்போது ஸ்கொயர் ஃபீட் அமௌண்ட்டு இவ்வளோன்னு சொல்லுவாங்க. சில ஒர்க்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே வராது. ஸோ எந்தெந்த ஒர்க்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற நிறைய விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய பேர் குழம்புற ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே எல்லாமே வந்துடும் அப்படின்றது தான். ஸோ அப்படிலாம் இல்லை. ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நிறைய ஒர்க் தனியாக தான் வரும். சில கான்ட்ராக்டர் ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக வாங்கும்போது நான் சொல்கிற ஒர்க்கெல்லாம் சில ஒர்க் அதிலே இன்க்ளூட் ஆகிடும். ஒரு நார்மல் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொடுக்குற வேலையில் எந்தெந்த ஒர்க்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிராயிங். ஸோ இந்த டிராயிங்கில் ஸ்ட்ரக்சரல் டிராயிங், சாயில் டெஸ்ட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது. இன்கேஸ் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அதிகமாக போகிறீங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் அந்த ரேட்டுக்குள்ளேயே பண்ணித்தர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டோட ஹைட்டு. பேஸ்மெண்ட்டு கான்ட்ராக்டர் போடுற ஹைட்டு நார்மலாக 3 ஃபீட் அதுக்குள்ளே போடுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது அது தனியாக தான் வரும். ஒரு அடிக்கு இவ்வளோண்டு சார்ஜ் பண்ணுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சீலிங்கோட ஹைட்டு. நார்மலாக 10 ஃபீட் தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வரும். அதை தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னா அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது. ஒரு அடிக்கு இவ்வளோன்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க். குறைஞ்சபட்சம் 6000 லிட்டர்லேருந்து அதிகபட்சம் 20000 லிட்டர் வரைக்கும் போவாங்க. இது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது. இது பிரிக் ஒர்க்லேயும் பண்ணுவாங்க, காங்கிரீட் ஒர்க்லேயும் பண்ணுவாங்க. ஸோ எப்படி கட்டுறாங்கன்றதை பொறுத்து ரேட்டு மாறுபடும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சம்பு. இது வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அண்டர் கிரவுண்டில் பண்ணுற ஒரு டேங்க்கு. ஸோ இது குறைஞ்சபட்சம் 6000 லிட்டர்லேருந்து பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி காங்கிரீட்டில் தான் பண்ணுவாங்க. காங்கிரீட்டில் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இதுவும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது. ஆறாவது பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க்கு. இதுவும் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற ஒரு டேங்க் தான். ஸோ இது வீட்டோட மொட்டை மாடியில் ரெடி பண்ணுற ஒரு டேங்க்கு. இது பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் அல்லது காங்கிரீட் ரெண்டுலேயுமே பண்ணுவாங்க. காங்கிரீட்டில் பண்ணும்போது சின்டெக்ஸ் டேங்க்கு பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக காசு ஆகும். ஏழாவது பார்த்தீங்கன்னா வெதரிங் கோர்ஸ். இதுவும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது. இது நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. தரை வலிச்சிட்டு மேலே ரூஃப் டைல்ஸ் போடுவாங்க. ரூஃப் டைல்ஸ் நிறைய கம்பெனியில் வருது. ஸோ அந்த மாதிரி டைல்ஸாக வாங்கி சிப்ஸில் தரை வலிச்சிட்டு அது மேலே இது வந்து லேயிங் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செருவோட்லேயும் பண்ணுவாங்க. ஸோ செருவோடில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பழைய மெத்தட் படி வெல்லம், கடுக்கா அதெல்லாம் போட்டு ஸோ அந்த மாதிரி வெதரிங் கோர்ஸும் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்கன்னா வெறும் சிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி சிமெண்ட் மாட்டர் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதை உடச்சிட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்றதுக்காக டெம்பரவரியாக அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. எட்டாவது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால். இதுவும் ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. இது ரன்னிங் ஃபீட்டில் தான் மெஷர் பண்ணுவாங்க. இதோட ஹைட்டை பொறுத்து என்ன பிரிக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து ரேட்டு மாறும். ஸ்டாண்டர்டாக ஒரு கான்ட்ராக்டர் வந்து ஹைட் வந்து 5 ஃபீட் போடுவாங்க. இந்த 5 ஃபீட்டுன்றது உங்களுக்கு பேஸ்மெண்ட் பாட்டமில் இருந்தே உங்களுக்கு கால்குலேஷன் வந்துடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு மேபி ரேட்டு சேஞ்சஸ் ஆகலாம். 9வது பார்த்தீங்கன்னா செட்பேக். செட்பேக்குன்றது நம்ம காம்பவுண்ட் வாலுக்கும் நம்ம வீட்டோட அவுட்ரு வாலுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம செட்பேக் ஏரியான்னு சொல்லுவோம். இது ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா சிப்ஸு போட்டு தரவழிப்பாங்க, அப்படி இல்லைன்னா பேவர் பிளாக்கு போடுவாங்க. 10வது பார்த்தீங்கன்னா எலிவேஷன். இந்த எலிவேஷன்ன்றது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அழகுக்காக பண்ணுற டிசைன் ஒர்க் தான் இந்த எலிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த எலிவேஷன் ஒர்க்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது. இது பார்த்தீங்கன்னா மற்ற வால் பூசுறதை விட நிறைய நாளும் லேபர்ஸும் இதில் வந்து அதிகமாகவே போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிசைனை பொறுத்து காஸ்ட்டும் வேரியேஷன் ஆகும். இது குறைஞ்சது 1 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்குமே இந்த டிசைன் ஒர்க்கு, எலிவேஷன் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் பேசிக்காக ஒரு டிசைன் பண்ணணுன்னா கூட குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாவாச்சு ஆகிடும். 11வதாக பார்த்தீங்கன்னா டெம்பரரி இபி. இது எதுக்குன்னா நம்ம வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கரண்ட்டு தேவைப்படும். ஸோ அப்போ டெம்பரவரியாக நமக்கு ஒரு இபி போர்டும் லைனும் வேணும். அதுக்காக ரெடி பண்ணுறது தான் இந்த ஒர்க்கு. ஸோ அதை ரெடி பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு இபி கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒர்க்கு வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். இது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது. 12வதாக பார்த்தீங்கன்னா மெயின் போர்டும் கேபிள் ஒர்க்கும். மெயின் போர்டு அப்படின்றது நம்ம ஃபைனலாக வீடு முடிச்சதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக இபியில் கனெக்ஷன் அப்ளை பண்ணுவோம்.
ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது உங்கள் கமர்ஷியலில் இருக்கிறவங்களுடைய கனெக்ஷனை ரெசிடென்ஷியலுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ஃபேஸுக்கு மாற்றுவாங்க. அப்படி மாற்றுறதுக்கு நம்ம அதுக்கான போர்டு ஒர்க்கும் அதுக்கான லைனிங் ஒர்க்கும் கேபிள் ஒர்க்கும் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது. 13ஆவதாக பார்த்தீங்கன்னா போர் ஒர்க்கும் மோட்ரு ஒர்க்கும். போர் உங்களுக்கு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் டெப்த்துக்கு ஏற்ற மாதிரியும் காஸ்ட்டு வேரியேஷன் ஆகும். சில இடத்துல 100 அடி போடுற மாதிரி இருக்கும், சில இடத்துல 200 அடி 300 அடின்னு போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட போரோட காஸ்ட்டும் உங்களோட மோட்டரோட காஸ்ட்டும் மாறும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது. 14ஆவதாக பார்த்தீங்கன்னா மோட்டர் ஷிஃப்டிங். வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த மோட்ரு இருக்கிற இடத்துலேருந்து வேறு லொக்கேஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம போட்ட மோட்ரு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம போட்டிருப்போம். ஸோ அப்படி போடும்பொழுது அது வேறு இடத்துல நம்ம மாற்றி வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுப்போம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நமக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது. மற்றபடி நிறைய இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கு சுவிட்ச் போர்டு இவ்வளோ தான் வரும், டேப் கனெக்ஷன் இவ்வளோ தான் வரும், லைட் பாயிண்ட் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ நான் சொல்கிற எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டு அதிகமாக போக போக இதில் நிறைய ஒர்க்கு அதிலே இன்க்ளூட் பண்ணி தர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நீங்கள் சூஸ் பண்ணுற ரேட்டை பொறுத்து. நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சிவில் ரிலேட்டிவான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஷ், Z+ கன்ஸ்ட்ரக்ஷன்.